மேனுவல் கியர்ஸ் என்ற தலைப்பில் இன்றைய பாடத்திற்கு வரவேற்கிறோம். கியர்கள் பல்வேறு இயந்திர அமைப்புகளின் அடிப்படை. சுழலும் தண்டுகளுக்கிடையில் இயக்கம் மற்றும் சக்தியை கடத்தும் சேவை செய்கின்றன. இருப்பினும் பழுது பார்ப்பது, பராமரிப்பது அல்லது கியர்களை அகற்ற வேண்டிய நிகழ்வுகள் உள்ளன. கியர்களை அகற்றுவதற்கு ஒரு முறையான அணுகுமுறை மற்றும் கவனமாக கையாளுதல் வேண்டும். இந்த பாடத்தில் கியர்களை அகற்றுவதில் உள்ள அத்தியாவசியமான படிகளை ஆராய்வோம். தலைப்பிற்குள் செல்லலாம். ஒரு இயந்திரத்திலிருந்து கியர் பாக்ஸை அகற்றுதல், சேதமடைந்த பகுதிகளை எவ்வாறு மாற்றுவது மற்றும் சரி செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். இந்த பாடத்தின் முடிவில் கியர்களை திறம்பட இயக்குவதில் தேவையான அறிவும் திறன்களும் உங்களிடம் இருக்கும். பயன்படுத்தப்படும் கருவிகள்: சாக்கெட் ரெஞ்ச் செட், டோர்க் ரெஞ்ச், கியர் புல்லர், bearing puller, hammer, punch, screwdriver, wrench, pliers, wire brush, cleaning solvent, safety glasses, gloves. செயல்முறை வேலை வரிசை. கியர் பாக்ஸை அகற்றுதல். பிரதான மின்சார விநியோகத்தின் மாறுதல். வடிவமைக்கும் இயந்திர கியர் பெட்டியை ஆய்வு செய்யவும். காவலர் மற்றும் பெல்ட்களை அகற்றவும். மர வெற்றிடங்களுடன் கியர் பாக்ஸை ஆதரிக்கவும். பொருத்தமான கருவிகளை பயன்படுத்தி ஃபாஸ்டென்சரை அவிழ்த்து விடுங்கள். கியர் பாக்ஸை அகற்றி வேலை மேசையில் வைக்கவும். புல்லரை பயன்படுத்தி இயக்கி தண்டிலிருந்து இயக்கப்படும் கப்பியை அகற்றவும்.
டிரைவ் ஷாஃப்டிலிருந்து விசையை அகற்றவும். பேரிங் கவர்கள் மற்றும் உள் வட்டங்களை அகற்றவும். செப்பு கம்பி மற்றும் சுத்தியலை பயன்படுத்தி இயக்கி தண்டை அகற்றவும். ஸ்பிரிங் லோடட் ஷிஃப்டிங் லீவரை துண்டிப்பதன் மூலம் கியர் பாக்ஸிலிருந்து தாங்கு உருளைகள் மற்றும் ஸ்லைடிங் கியர் யூனிட்டை அகற்றவும். இயக்கப்படும் தண்டின் ஸ்பேசரில் உள்ள எண் நட், பேரிங் கவர்கள், சர்க்லிப்ஸ் மற்றும் கிரப் ஸ்க்ரூக்களை அகற்றவும். செப்பு கம்பி மற்றும் சுத்தியலை பயன்படுத்தி இயக்கப்படும் தண்டை அகற்றி கியர் பாக்ஸிலிருந்து கியர்கள், ஸ்பேசர்களை வெளியே எடுக்கவும். மண்ணெண்ணெய் பயன்படுத்தி அனைத்து பாகங்களையும் நன்கு சுத்தம் செய்து பருத்தி துணியால் துடைக்கவும். தேய்மானம் மற்றும் கிழிந்துவிட்டதா என அனைத்து பகுதிகளையும் சரிபார்க்கவும். அனைத்து உபகரணங்களும் அணைக்கப்பட்டதை உறுதி செய்யவும். கியர் கவர்ஸ் அகற்றவும். கியர்ஸ் பாதுகாக்கும் போல்ட்ஸ் அல்லது நட்ஸ் பொருத்தமான கருவிகள் கொண்டு அகற்றவும். தேவைப்பட்டால் கியர் புல்லர் பயன்படுத்தவும். ஷாஃப்டில் இருந்து கியர் கவனமாக ஸ்லைட் செய்யவும். துண்டிக்கப்பட்ட பற்கள் அல்லது விரிசல்கள் எதுவும் இருந்தால் பரிசோதிக்கவும். நீங்கள் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.